ഹലോ വണക്കം, ഞാൻ ഡോക്ടർ സിനി സജീവാണ്. ഇന്നേക്ക് നമ്മ ഓറഞ്ച് പീൽസ് വെച്ചിട്ട് ഒരു ഡിപ്സ്, അതായത് ഓറഞ്ച് ഷുഗർ കാൻഡി ഷുഗർ ഇത് നമുക്ക് വന്നിട്ട് കേക്ക് தேவைப்படுது. அதனால ഞാൻ இது எப்படி ரெடி பண்ண முடியும் எന്നുള്ളത് பார்த்துட. அதுக்கு மேலே இதுக்கு ഒരുപാട് ഹൈലി ന്യൂട്രീഷണൽ വാല്യൂസ് ഇരിക്ക്. நிறைய வியாதிகளுக்கு இந்த ഓറഞ്ച് പീലിങ്സ് വന്നിട്ട് ரொம்ப നല്ലതാണ്. ஏன்னா வந்து எல்லா ஃப்ரூட்ஸிலும் வெஜிடபிள்ஸும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய பெப்டிசைட் எல்லாம் போட்டு வருதுன்னுள்ளது. அதனால இந்த மாதிரி தண்ணியில் உப்பு தண்ணியில் கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 1 hour ஆச்சு போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் மட்டும் இந்த ഓറഞ്ച് പീൽസ് ഓറഞ്ചിൻ്റെ തോല് വന്ന് നീട്ടാக കട്ട് பண்ணி എടുത്തിട്ട് ഇത് நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது ഞാൻ வீடியோலூടെ காமிச்சிட்டேன் எப்படி ரெடி பண்ண முடியும் എന്നുള്ളത്. அந்த மாதிரி இது வந்து ஃபேட்டி லிவருக்கு கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணதுக்கு, ஃபேட்டி லிவர் வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருக்கான இது ரொம்ப நல்லது. ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரில் இது ஒர்க் ஆகல. அந்த மாதிரி തന്നെ ഇതിൽ நிறைய வைட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, പോളിഫീനോൾസ് ഇരിക്കും. അതിനാൽ ഫാറ്റി ലിവർക്ക് ഇത് ரொம்ப നല്ലതാണ്. വാരത്തിൽ ഒരു 3-4 ഡിപ്സ് വെച്ചിട്ട് உங்களுக்கு சாப்பிட முடியும். தினம் எடுக்க வேண்டாம். எந்த பொருளும் நம்ம தினம் சாப்பிட நல்ல கிடையாது. வாரத்தில் ஒரு 3 நாள் அப்படியே சாப்பிடாம். அந்த மாதிரி തന്നെ கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணதுக்கு இது ரொம்ப நல்லതാണ്. அப்போ இது எப்படி ரெடி பண்ண முடியும் എന്നുള്ളത് நம்ம வீடியோலൂടെ போய் கொஞ்சம் பார்த்துக்கலாம். நிறைய ஃப்ரூட்ஸிலும் வெஜிடபிள்ஸிலும் வந்து இப்போ நிறைய பெப்டிசைட்ஸு, அதாவது கீடநாசினி போட்டு வருது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னால் அது உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். அதுக்கு மேலே ஒரு சொம்பில் உப்பு போட்டு இது 1 hour நீங்கள் ஊற வச்சுட்டு மட்டும் யூஸ் பண்ணிடுங்க. ഞാൻ വെജിറ്റബിൾസും இந்த ഫ്രൂട്ട്സ് எல்லாமே அப்படி തന്നെ ഞാനും യൂസ് பண்ணது. அது நீங்கள் லைஃபிൻ്റെ ஒரு ரொட்டீன் ஹேபிட்டாக்கி வச்சுடுங்க. ஏன்னா அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பெப்டிசைட் எல்லாம் ஓரளவுக்கு அதில் போயிடும். இந்த உப்பு போட்டு 1 hour ஊற வச்சுட்டேன். அப்போ நம்ம வீடியோலூടെ போய் பார்த்துக்கலாம். ഓറഞ്ച് ഡിപ്സ് റെഡി பண்ணதுக்காக ഞാൻ അത് 4-5 ഓറഞ്ച് ഒരു சொம்பு தண்ணியில் உப்பு போட்டு 1 hour வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் അതിൻ്റെ தோடெடுத்து நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சதுங்க. அதுக்கப்புறம் அது வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு வடிகட்டி எடுத்த பிறகு நீங்கள் வந்துட்டு ஒரு 1/2 கிளாஸு தண்ணி 1/2 கிளாஸ் சர்க்கரையும் போட்டு திருப்பி இந்த வடிகட்டி வச்சிருக்கணும் ഓറഞ്ച് പീൽസ് വന്നിട്ട് திருப்பி நல்லா கொதிக்க வச்சுடுங்க. தேவைப்படுனா இடையில நீங்கள் வதக்கிடாது. அப்படியே அது ஃபுல்லாக ட்ரை ஆகி வந்த பிறகு இனி ஒரு பிளேட்டிലോട്ട് അത് മാറ്റിക്കോங்க. ഓറഞ്ച് പീൽസിൽ വന്ന് ഫീനോളിക് കോമ്പൗണ്ട്സ് நிறைய இருக்குது. அதனால ஹைப்பர் லிப்பிடியமுக்கும் அந்த மாதிரி ஃபேட்டி லிவருக்கும் இது ரொம்ப எஃபெக்டிவான. ഇത് ലിവറിൽ വന്നിട്ട് ഫാറ്റ് അപ്പടിയേ അക്കുമുലേറ്റ് ആയിടും ഫാറ്റി ലിവറിൽ. ഇത് മെയിനാக ഫാറ്റി ലിവർ വരുന്നത് ഹൈപ്പോതൈറോയിഡിസം, அந்த மாதிரி ഡയബറ്റീസ്, PCOD, அந்த மாதிரி ஒபிசிட்டி எல்லாம் இருக்கிற கேசஸிലാണ്. இந்த பிக்சரில் பாருங்கள், நல்ல லிவரும் ஃபேட்டி லிவருള്ള லிவரும் തമ്മിൽ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃபேட்டி லிவரில் லிவர் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபெக்ஷன் வந்து டேமேஜ் ஆகாൻ ആരംഭിച്ചിടും. இந்த ഓറഞ്ച് പീൽസ് വന്നിട്ട് നമുക്ക് ഫാറ്റി ലിവർക്ക് ரொம்ப எஃபெக்டிவான. ஏன்னா அதில் ஃபீனோலிக் കോമ്പൗണ്ട്സ് நிறைய ഇരിക്കണതിനാൽ. அந்த மாதிரி இது നമുക്ക് ഒബിസിറ്റി കുറയുന്നതിനും ഹൈപ്പർ ലിപ്പിഡിയമുക്കും ரொம்ப நல்லതാണ്. ഫാറ്റി ലിവർക്ക് ഹോമിയോപ്പതിയിൽ നല്ല ട്രീറ്റ്മെൻറ്റ് ഇരിക്കുക. അതോടെ இந்த ഓറഞ്ച് പീൽസൂടെ സാപ്പിടുங்க, ഫാസ്റ്റാக ക്ലിയർ ആയിടും.